நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். Nandini, sir, please come to my cabin. Yes, sir. Excuse me, sir. Come in. Sir, கூப்பிட்டீங்களா? Well, Nandini, நான் அன்னைக்கு உனக்கு லிஃப்ட் கொடுத்தேன். அதான் கார்ல லிப்ஸ்டிக் போட்டேன். ஐ மீன் என்னென்னமோ பேசினேன். நான் அதெல்லாம் கண்டுக்கல. இன்டர்வியூல வேற கிண்டல் பண்ண. ஆனா நான் உனக்கு ஜாப் கொடுத்தனே. சார், அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. நான் இப்ப சின்சியரா வேலை பார்க்கறேன். அதுல உங்களுக்கு இந்த லவ், ஜிவ், ரொமான்ஸ், டியூட் சார், இல்ல இந்த படங்கள்ல ஹீரோ ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது லவ், ஃபாரின் லொகேஷன் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணிச்சான்னு கேட்கதான். சார், ஐயோ வரலன்னா விட்டுடுங்களேன். அதுக்கே இப்படி முறைச்சு பாக்குறேன். உனக்கு இந்த மாதிரி லவ் எந்த ஃபீலிங் என் மேல வரக்கூடாதுன்னு சொல்லிதான் எச்சரிக்கை பண்ணதான் நான் உன்னை உள்ளே கூப்பிட்டேன். சார், நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு எதுவுமே புரியல. பட் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. ஈவினிங் 5 மணிக்குள்ள என்னோட எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஈவினிங் காலேஜ்க்கு நான் பறக்க போகணும் சார். சரி, அப்ப விஷயத்துக்கு நான் நேரா வரேன். கிளி ஜோசியத்தை ரொம்ப நம்புறவன் நான். ரொம்ப முக்கியம். நீ நம்புனா என்ன, நம்பலனா எனக்கு என்ன. கிளி ஜோசியக்காரன் கிளியரா சொல்லிட்டான். நீ கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணு ஃபர்ஸ்ட் நீ பார்க்கும்போது மழை பெய்யுமா, அவதான் வைஃப், அவதான் ட்ரீம் கேர்ள்னு சொன்னான். ஆனா உன்னை பார்க்கும்போது மழையும் பெய்யல, பெரிய ஒளிவட்டமும் வரல. இத வச்சு உனக்கு என்ன தெரியுது? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நீ இல்ல. நீ என் ட்ரீம் கேர்ளும் இல்ல, என் வைஃபும் இல்ல. அதனால தப்பி தவறியாது என்ன லவ் மட்டும் பண்ணிடாத. ஏன்னா நான் ஜாதகத்தை ரொம்ப நம்புறவன். இந்த உலகத்துல எல்லாமே ஜாதகத்தினால தான் நடக்குது. என்னால அது நிரூபிக்க முடியும். ஹலோ சார், நிறுத்துங்க.
நீங்க என்ன பெரிய காதல் கோட்டை அஜிதா இல்ல காதல் பரிசு கமலஹாசனா? உங்களை பார்த்த உடனே எங்கே என் ஜீவனே, உன்னை கண்டேனே, என்னை தந்தேனே பாட்டெல்லாம் பாடுறதுக்கு, சும்மா டீல் போடுறதுக்கு பீலா விடாதீங்க சார். நான் உங்களை லவ் பண்றதுக்கு தான் இங்க வேலைக்கு வரேன் பாருங்க. எங்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டியே இல்ல பாருங்க. நானே எங்க அப்பாவோட ஹார்ட் ஆபரேஷனுக்கு பணம் வேணும், புதுசா கடன் வாங்கணும், வாங்கின கடன் அடைக்கிறதுக்காக பணம் வேணுமேனு யோசிச்சுட்டு இருக்கேன். முதல்ல கண்ணாடியில போய் உங்க முகத்தை நல்லா பாருங்க. என்ன இந்த பொண்ணு லவ் ரொமான்ஸ், ச்சே பொண்ணா இருக்கிறதுக்கே வேஸ்ட். எதுவுமே இல்ல, நம்ம தான் தப்பனிச்சிட்டோமா? ஜோசியர் குறிச்ச டைம் முடிய போகுது. ஆமா, என் ட்ரீம் கேர்ள் எங்க இருக்காளோ, எப்படி இருப்பாளோ? அது ரைட்டு, போகும்போது கண்ணாடியில் உங்க மூஞ்ச பாத்துட்டு போங்க சார்னு சொல்லிட்டு போறா. என் மூஞ்ச என்ன அவ்வளவு அசிங்கமா இருக்கு? பாத்துடலாம். அம்மா காஃபி. அம்மா நான் வல்ல காதம்மா, என்னால முடியல. ஒக்க மனுஷியால எல்லா வேலையும் செய்ய முடியாது. இன்னில இருந்து உனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. என்னம்மா சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு சமையல் தெரிஞ்ச ஒரு பொண்ணை வர சொல்லியிருக்கேன். அவளையே வீட்டு வேலைக்காரியும் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். டெய்லி இதே மாதிரி சொல்லிட்டு வரீங்க, ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேலைக்காரியும் கண்ணுல படலையே. அதுக்கு ஒரு நேரம் காலம் வர வேண்டாம்? ஆமா ஆமா, ஒரு வேலைக்காரி பிக்ஸ் பண்றதுக்கு நேரம் காலம் வேணுமா? அந்த பொண்ணு எப்ப வர்றது, எப்ப நான் சமையல் வேலையில இருந்து ரிலீவ் ஆவறது? என்னால சுத்தமா முடியாதும்மா. அம்மா, நான் உங்ககிட்ட செக்ரட்டரி வேலை பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்கு. லேடிஸ் கிளப்ல போன் பண்ணா அட்டன் பண்ணி பதில் சொல்லணும். அப்புறமா உங்க அப்பாயின்மெண்ட் எல்லாம் பாத்துக்கணும், அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கணும், உங்களோட பர்சனல் வேலையெல்லாம் பாத்துக்கணும். இப்படி அடுக்கிட்டே போலாம். இதுல சமையல் வேலை செய்ய நான் வல்ல முடியாதம்மா. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். டைம் நல்லா இருந்தா எல்லாம் தேடி வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அம்மா, இது வீடா? ஏதாவது டிஃபன் செஞ்சா யாரும் சேர்றதே இல்ல. 6 பேர் இருக்காங்க, 6 தினசு பண்ணணும். எனக்காக ஒரு நாள் கூட இந்த மாதிரி சமைச்சதே இல்லம்மா. முதல்ல போன் பண்ணி அந்த வேலைக்காரிய வர சொல்லுங்கம்மா. அவதான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கால, அதுக்குள்ள நீ ஏன் அவசரப்படுற? அட்ரஸ் கொடுங்கம்மா, நானே போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ, என்னம்மா ஏதோ வேலைக்காரி அதுன்னு பேசுற மாதிரி இருக்கு? ஆமாண்டா, இந்த ரயிலால எல்லா வீட்டு வேலையும் செய்ய முடியலையா. பார்த்த பாவமா இருந்தது. அதான் இன்னில இருந்து சமையல்காரி ஒருத்திய புதுசா வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா ஃபர்ஸ்ட் அதை செய்யுங்கம்மா. ஏன்னா இந்த ரயிலோட சமையல் சுத்தமா நல்லா இல்ல. காலையில என்னன்னா தட்டுல ஏதோ கருப்பா வச்சாங்க. நானும் இரும்பு நினைச்சு தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது தோசையா. அடே டேய், தோசை நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு 10 தோசை சாப்பிட்டியேடா, கொட்டிக்கிட்டியா அப்படியே? இப்போ நக்கலா பண்ற? அம்மா, எங்க காலேஜ் கேண்டீன்ல ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்காம்மா. ரொம்ப நல்லா சமைப்பா, கேட்டரிங் வேற படிச்சிருக்கா. ஏதோ உங்க ஃப்ரெண்டு கிட்ட நேத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னா அவங்க சித்தி வீட்டுல ஏதோ ப்ராப்ளமா, அதான் தங்கி வேலை செய்யற மாதிரி ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு. உங்களுக்கு ஓகேனா நான் அவளை நாளைக்கே வேணா கூட்டிட்டு வந்துடுறேம்மா. தம்பி தம்பி, இப்பவே இட்டுன்னு வாடா. ஆமா, உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆகலையா? என்ன சொல்றது? அம்மா, கல்யாணம் ஆயிருக்கணுமா இல்ல ஆகாத இருக்கணுமா உங்களுக்கு? அதை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்களேன். அப்படி இல்லடா, கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா நம்ம வீட்லயே தங்கி வேலை பார்க்கலாம். கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா என் புருஷன் என் பிள்ளைங்க நான் அவ வீட்டுக்கு அடிக்கடி ஓடிட்டு இருப்பா. அதனால தான் கேட்டேன். இல்ல கல்யாணம் ஆகலாமா? இல்ல முதல்ல நீ ஏதோ வேற யோசிச்சு சொல்ற மாதிரி இருந்துச்சு, இப்ப மாத்தி சொல்ற. இல்லம்மா, நீங்க கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலன்னு கேட்ட உடனே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆகலாமா? சரி, அந்த பொண்ணை நீ வர சொல்லு. நம்ம வீட்லயே தங்கிக்கிட்டோம், நல்லதா போச்சு, வேலை பார்க்கட்டும். ஓகேமா, டபுள் ஓகே. டேய் டேய், தம்பி தம்பி, உடனே இட்டுன்னு வாடா. இன்னைக்கே இட்டுன்னு வாடா. இல்ல இல்ல இப்பவே இட்டுன்னு வாடா. நீ விடு.
நான் தான் சொன்னேன்ல எனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு. மோகினி எனக்கு 3 நாள் டைம் கொடுத்தா. 2 நாள் இன்னையோட முடியுது. நாளைக்கு 3வது நாள். நாளைக்கே அவளை அழைச்சிட்டு வந்துட வேண்டியதான். அப்பாடா தப்பிச்சேன். மேடம் சார் உங்களை கூப்பிடுறாரு. ஏய் நான் சாரை பார்த்துட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, சுந்தரம் சாரை பார்க்கணும். உங்க நேம்? பாரதி. 1 செகண்ட். சார் உங்களை பார்க்க பாரதின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஓகே சார். மேடம் நீங்க போலாம். தேங்க்யூ. வா 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 பாரதி, வா 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 வா. உட்காரு உட்காரு உட்காருமா. இல்ல பரவாயில்ல. இல்ல உட்காருமா உட்காரு. பரவாயில்ல இருக்கட்டும். ஆ, நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரிம்மா, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ இந்த பதில் தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படின்னு பாக்குறியா? எல்லாம் பழனியப்பன் சொல்லியிருப்பான். ஆமா சார், அப்பா எல்லாத்தையும் சொன்னாரு. ஆனா அது மட்டும் காரணம் இல்ல. அப்பாவோட ஹார்ட் ஆபரேஷன், வீட்டு பிரச்சனை, கடன், இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அதான் பிரச்சனையை சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. கண்டிப்பா செய்வேன். நீங்க கண்டிப்பா செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் சார். இன்னொரு முக்கியமான விஷயம், அதை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு சார் வந்தேன். என்னன்னு சொல்லுமா. எங்க அப்பா பேர்ல 25 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணணும். 25 லட்சமா? எதுக்கு? இல்ல சார், நான் இப்ப வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணத்துல தான் என் குடும்பமே ஓடிட்டு இருக்கு. என் தங்கச்சிங்க படிப்பு செலவு கூட நான் தான் பாத்துக்கிறேன். இப்ப நான் கல்யாணம் ஆகி உங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னா வேலைக்கெல்லாம் போக முடியாது. சம்பாதிச்சு என் வீட்டுக்கு பணத்தையும் கொடுக்க முடியாது. நீங்க 25 லட்சம் ரூபாவை எங்க அப்பா பேர்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா அவரும் கஷ்டப்படாம அதுல வர வட்டியிலேயே குடும்பத்தை நடத்திப்பாரு. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு வரதட்சணை கேட்டிருக்கா. வெரி குட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி எல்லா பொண்ணுங்களும் கேட்கணும். என்ன பாக்குற? நீ கேட்கறதுல தப்பே கிடையாது. ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒரு பொண்ணு பிறந்த உடனே அதை சீராட்டி பாராட்டி ஸ்கூல்ல படிக்க வச்சு, அந்த பொண்ணை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சு, அந்த பொண்ணு வயசுக்கு வந்ததும் தப்பான வழியில போகாம பாதுகாப்பா அந்த பொண்ணுக்கு அறிவு கொடுத்து இந்த உலகத்தை தெரிய வச்சு, இப்படியே சொல்லிட்டே போலாம். இப்படி எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க, எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. இப்படி வளர்த்து ஆளாக்குன ஒருத்திய 21 வயசு ஆன உடனே ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பையன் வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. பெத்த அம்மா அப்பா மறுபடியும் மாப்பிள்ளை வீட்டுக்கு சீரு பிரசவம்னு செலவு பண்ணிட்டே இருக்கணும். இது எந்த விதத்துல நியாயம்? நீ கேட்டதுதாம்மா கரெக்ட். வேற வீட்டுக்கு போனாலும் நம்மள பெத்து வளர்த்த அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற பாரு. இதே மாதிரிதான் எல்லா பொண்ணுங்களும் இருக்கணும். நான் கண்டிப்பா 25 லட்சம் உங்க அப்பா பேருக்கு டெபாசிட் பண்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். என்ன நீ இன்னும் என்ன சார் மோர்னு கூப்பிடுற? வாய் நிறைய மாமான்னு கூப்பிடு. மாமான்னு கூப்பிடு. மாமா 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 என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? உங்க அப்பா ஆபரேஷனுக்கு நிறைய வேலை இருக்கு. முதல் வேலையா அதை ஏற்பாடு பண்ணு. ஹாஸ்பிட்டல்ல நாளை காலையில முதல் ஆபரேஷன் உங்க அப்பாவுக்கு தான்.
தான் புருஷனை ஏமாத்தி எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கோன்னு பாக்குறா போல இருக்கு. பாவம் முதலாளி இன்னும் இவ்வளவு நம்பிக்கிட்டு இருக்காரு. அம்மா ம் காபி. அங்க வச்சுட்டு போ. அம்மா ம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இந்த பேக்குக்கு ஐயா அந்த பொண்ணு பாத்திருக்காருல்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த பொண்ணு ஒருவேளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா அவ எப்படி சம்மதிப்பா? அவளால் தான் வாய் பேச முடியாதுல்ல. இந்த நக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆமா, எதுக்கு சும்மா நிக்கிற? என்னமோ சொல்ல வந்தியே, என்னன்னு சொல்லு. இல்ல, அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்புறம் கல்யாணம் தானே. இதுல என்னடி சந்தேகம்? நான் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த திருநாவுக்கு ஒரு வாய் பேச முடியாத பொண்ணு பொண்டாட்டியா வந்துட்டா, அதுக்கப்புறம் என்னை யாராலையும் அசைக்க முடியாது. இந்த ராஜ்யத்துக்கே நான் தான் ராணி. நீங்க எப்பவுமே ராணிதாம்மா. தானிக்கு முந்து சுந்தரம் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு டிராமா போட்டா நமக்கு சேஃப்டியா இருக்குமே. மேடம், நான் சொன்ன ஐடியா எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். ஒரு சின்ன சஜஷன். என்னது சஜஷனா? நான் சொல்ற சஜஷன் படி வேலை பார்க்கறதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன். உன்னோட வேர்க்கடலை சைஸ் மூளையை வச்சுக்கிட்டு யோசிக்கிறதுக்கு இல்ல. மச மசன்னு என் முன்னாடி நிக்காத, போய் வேலையை செய். சிதம்பரம், அது சிதம்பர ரகசியமாவே இருக்கட்டும். நமக்கு எதுக்கு வம்பு? அப்பா, என்னப்பா, என்ன சொன்னாங்க? சம்மதிச்சிட்டாங்களா? சரி, நீ அதெல்லாம் பண்ற? அது மோகன் தம்பி வண்டி தொடச்சிருந்தப்பா, அழுக்கா இருக்கு. என்ன சொன்னாங்க? சம்மதிச்சிட்டாங்களா? சொல்றேன். அப்பா சொல்லுங்கப்பா. சொல்றேன். அப்பா, 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 என்னாச்சுப்பா? சொல்றேன், சொல்லுங்கப்பா. சொல்றேன். என்னங்க? ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே பாரதி உன்னை கல்யாணம் பண்ண சம்மதிச்சுட்டா. தம்பி, தின்னாவு, தின்னாவு, என்ன? பாத்து. ஐயோ, அப்பாடா, இறங்கி விடுங்க, விடுங்க. அண்ணே வாழ்த்துக்கள். நிஜமா சொல்றீங்க? கேளுங்க. ஆமா வைத்தீஸ்வரி, பாரதி நம்ம ஆபீஸுக்கு வந்து திருநாவுக்கரச கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டா. கலக்குறீங்க. கை கொடுங்க. ரயிலு நீ கொடு, அந்த கை கொடு. என்ன வைத்தீஸ்வரி? தேங்க்ஸ். ஏங்க, உண்மையிலேயே அந்த பொண்ணு உங்க ஆபீஸ்க்கு வந்து உங்ககிட்ட பேசிச்சா? என்ன வைத்தீஸ்வரி, நீ அந்த பொண்ணு வாய் பேச முடியாதுங்கிற விஷயத்த நீ அடிக்கடி மறந்து போயிடுறிய. பாரதிய நம்ம ஆபீஸுக்கு வந்து திருநாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ கையாலேயே சம்மதம் சொன்னா. இல்ல, எதுக்கு நான் கேக்குறேன்னா, அவ உண்மையிலேயே வாய் பேசாத பொண்ணு தானே? ஆமா வைத்தீஸ்வரி, நான் என்ன சும்மாவா சொல்றேன்? அந்த பொண்ணு சொன்னதை தான் நான் சொல்றேன். அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. டேய், அப்பாவுக்கு எதுக்குடா தேங்க்ஸ் சொல்ற? திருநாவ், உன்னை இவ்வளவு சந்தோஷமா பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா? ரஜினி சொன்ன மாதிரி சொர்க்கம் நரகங்கிறது மனுஷனுக்கு இங்க தாண்டா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சா அது தாண்டா சொர்க்கம். அதே பொண்டாட்டி கெட்டவளா வந்துட்டா
அதை விட நரகம் வேற எதுவும் இல்ல. நீ ரொம்ப கொடுத்து வச்சோடா. தேங்க்ஸ்பா. என்ன அண்ணி வர அண்ணி போறாங்க. டேய், 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 சும்மா இருங்க, டேய், 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 சும்மா இருங்க. பார்வதி, நீ ஆத்மாவா இந்த வீட்டுல இருக்கேங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிட்ட. இல்லனா இவ்வளவு நல்ல குணம் உள்ள ஒரு பொண்ணு நம்ம திருநாவுக்கரச கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பாளா? பாரதி சம்மதம் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே திருநாவுக்கரசு வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷம்தான். வைத்தீஸ்வரிய 2ஆம் தரமா கட்டிக்கிட்டாருல்ல, அதான் அனுபவம் பேசுது. நரகத்துல இருந்துகிட்டு நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டா வைத்தீஸ்வரி விடுவாளா என்ன? ஒரு மனுஷனுக்கு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சா அதுதாண்டா சொர்க்கம். அதே பொண்டாட்டி கெட்டவளா வந்துட்டா அதை விட நரகம் வேற எதுவும் இல்லை. அதை விட நரகம் வேற எதுவும் இல்லை.